ஹாய் வணக்கம். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட ஒரு வீடியோங்க. இன்றைக்கி தாங்க என்னால் முடிஞ்சது. இந்த மோல்டை பற்றி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மோல்டு வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு. இது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் எடிட் பண்ணி என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலங்க. அதனால் இன்றைக்கே கொடுக்குறேன். நான் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் என்ன மோல்டு வாங்கினேன் அப்படின்ட்டு. நான் ஆரம்பத்தில் டீ கப்பில் தான் ஊற்ற ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வாங்கின மோல்டு இந்த மாதிரி ரெட் கலரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு மோல்டு. இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 145 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து வாங்கி ரொம்ப நாளாச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மோல்டில் தான் ஊற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இந்த மோல்டில் ஊற்றும்போது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த மோல்டு கலர் வந்து எனக்கு வந்து சோப்பில் வந்து ஒட்ட ஆரம்பித்தது. அதனால் இந்த மோல்டு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாருமே கலர் மோல்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தெரியல, அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வந்ததுனால இந்த மோல்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வாங்கினா ஒயிட் மோல்டு வாங்கணும். அதில் எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? இந்த மாதிரி ஒயிட் மோல்டு வாங்கினா நமக்கு கலர் ஒட்டும் அப்படின்னு பிரச்சனையும் வராது, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு பிரச்சனையும் எதுவும் வராது அப்படின்ட்டு இந்த ஒயிட் மோல்டு வந்து நான் வாங்க ஆரம்பித்தேன். இது நிறைய ஆன்லைனில் தேடினாங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கோயம்புத்தூரில் ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி மோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நானும் ட்ரை பண்ணேன். அவங்ககிட்ட மோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கேட்லாக் அனுப்புனாங்க. நான் வந்து பார்த்தேன். ஆனால் வந்து நான் டிசைட் பண்ண மாதிரி ஒயிட் கலர் மோல்டு வந்து எனக்கு கிடைக்கல. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன். எனக்கு ஒயிட் கலர் மோல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒயிட் கலர் மோல்டு வந்து நீங்கள் கேட்குற அளவுக்கு கிடைக்காது மேடம், ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட இந்த டவுட் கேட்டேன். இந்த கலர் மோல்டில் ஒட்டினா எப்படி குவாலிட்டி சரியில்லைன்னு அதில் ஒட்டுமா என்ன கேட்கும்போது, ஆமாம் மேடம், கொஞ்சம் குவாலிட்டியான மோல்டுன்னா நீங்கள் எந்த மோல்டில் வேணால் ஊற்றலாம், அது வந்து கலர் ஒட்டாது அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் எங்ககிட்ட வந்து ஃபுல்லாக கலர் மோல்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வாங்கிட்டு போனவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஒயிட் மோல்டு தான் வேணும் அப்படின்னோன்னு அவங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஒயிட் கலர் மோல்டுக்கும் அந்த ரெட் கலர் மோல்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், சோப் வந்து ரெண்டும் ஒரே வெயிட்டு தான். ஆனால் இந்த ஒயிட் கலர் மோல்டு ஊற்றும்போது சோப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கும். அந்த ரெட் கலர் மோல்டு ஊற்றும்போது கொஞ்சம் வந்து மேலே அகலம் கம்மியாக வந்து பார்க்க சோப் வந்து சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தாங்க இந்த ஒயிட் கலர் மோல்டே வந்து நான் பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, கலரும் ஒட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிருக்கும், அதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் எனக்கு கலர் மோல்டு அவ்வளோவா விருப்பம் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி பல்காக வந்து ஒயிட் மோல்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது ஒன்று வந்து 200 220 வந்தது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு தெரியல, மறந்து போயிடுச்சு. ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் இது வரும். இந்த மோல்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ரொம்ப வந்து ஒரு மாதிரி தின்னாக இல்லாமல் திக்காக இருந்தது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை, நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி இந்த சோப் ஊற்றுறம்போது திரும்பி எடுக்கிறம்போது சோப் ஒட்டிட்டு வந்தது, அவ்வளோ திக்னஸ் இருக்கிறதுனால. அப்புறம் பழசானோடனே சரியாக போச்சு. மறுதடவை ஊற்றுறம்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணேங்க, நல்லாவே சோப்பு வந்தது. அது பிறகு மொத்தமாக வந்து இந்த சோப்பு மோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்ன ஒன்றுனா, இது வந்து 100 கிராம்ஸ் நான் கேட்டு வாங்கினேங்க. ஆனால் நம்ம ஊற்றுறம்போது பாருங்கள் 95 இருக்கா இந்த சோப்பு. அதுக்கடுத்த சோப்பு வந்து 98 இந்த ரேஞ்சுக்கு வருது. 98 வருது. ஆனால் நம்மளுக்கு சோப்பு ட்ரை ஆனோடனே 90 கீழே தாங்க நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் 100 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்னா 110 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நான் குப்பைமேனி சோப்புக்கும் நீம் சோப்புக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கலாமே, எல்லாமே ஓல் சேஃப் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு நானாக வாங்கினேன். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வந்து 140 அதே ரேஞ்ச் தாங்க, 145 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது வந்து கரெக்டாக 110 இருக்குது. ஆனால் சோப்பு ட்ரை ஆனோடனே 100 கிராம்ஸ் கரெக்டாக வருது. இது வந்து வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மோல்டு வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. என்னோடய கஸ்டமர் ஃபுல்லாக ஓவல் சேஃப் தான் விரும்புகிறதுனால இந்த மோல்டு வந்து நான் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இந்த ஒயிட் மோல்டை வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ரமேஷ் பிளாஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கு யூடியூப்பில் அந்த கான்டாக்ட் நம்பர் வருது. அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கேட்லாக் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும் நம்மளுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.